ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக். ரொம்ப அருமையான ஈவினிங் ஸ்நாக்கு, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்கு. அதே சமயத்தில் ஒரு ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக். இது பன்னீர் துண்டுங்கள். இது 200 கிராம்ஸ் பன்னீர். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின பன்னீர்ன்றதுனால கொஞ்சம் வார்ம் வாட்டரில் 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இது நம்ம கடையில் வாங்குறதுனால 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு வார்ம் வாட்டரில். அப்போ தான் அதில் இருக்கிற ஒரு மாதிரி பால் வாசனைலாம் போயிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கடையில் வாங்கினது. நம்ம இது மாதிரி ஊற வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சிட்டோன்னா டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்டாக வரும் பன்னீரில். அதே மாதிரி நம்ம நீங்கள் வீட்டில் பண்ண பன்னீரைன்னா உடனே கட் பண்ணி உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் ஃபிங்கர்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். அதுக்கு தேவையான பொருள் சில்லி பவுடர். இப்போ நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 400 கிராம் பன்னீருக்கு 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சைப்பழ ஜூஸு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு. பன்னீரை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு பொரிச்செடுக்கும் போது நம்ம சொன்ன மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி அழகாக வரும். பசங்களும் பார்த்த உடனே சாப்பிட்றதுக்கு தூண்டும். பன்னீரை நம்ம மேரினேட் பண்ணி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பசங்க தான் நிறைய சாப்பிடுவாங்கன்றதுனால மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள், கரம் மசாலா போடுறது அதில் இருக்கிற பால் வாசனை போகும். அதே மாதிரி ஜீரணத்துக்கும் நல்லது, ஃப்ளேவர் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி இலை, உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலந்துக்கிட்டு பன்னீரெல்லாம் போட்டு நல்லா பெசரி வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் மினிமம் பெசரி வச்சாதான் நல்லாயிருக்கும். நல்லா ஊறி இருக்கும். சாப்பிடும்போது உள்ள பன்னீரெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். கலந்து ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு டைம் இல்லைன்னா கலந்து ஒரு மினிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது வச்சா தான் நல்லா ஊறி இருக்கும் உங்களுக்கு. சரி, ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க உங்களுக்கு சீக்கிரம் செய்யணுன்னா. இப்போ பன்னீரெல்லாம் இப்படி மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதை மினிமம் ½ அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா தான் அந்த பன்னீர் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது நம்ம திருப்பி மாவு ப்ரெட் க்ரம்ஸில் புரட்டி தான் போட போகிறோம். போடும்போது இந்த பன்னீரில் நல்லா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்சார்ப் ஆகிருக்கும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துலேருந்து ½ அன் ஹவராவது மினிமம் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வைங்க. டைம் நிறைய இருந்ததுன்னா காத்தாலேயே மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு சூடாக நல்லா பொரிச்சு கொடுக்கலாம். மேரினேட் பண்ணுற பன்னீரை இப்போ நம்ம ஒரு மேல் கோட் கொடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுக்க போகிறோம். இதுக்கு மேல் மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரு, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் புரட்டிட்டு நம்ம பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி வருது. மேரினேட் பண்ண பன்னீர் இப்படி இருக்குது.
எப்பவுமே ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி நம்ம கை படப்பட அப்படியே ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் பாழாயிடும். அதனால் ஸ்பூனு போட்டு நல்லா அது மேலே தடவிட்டு அப்புறமா நீங்கள் கையை யூஸ் பண்ணி ரோல் பண்ணலாம். எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ண பன்னீரெல்லாம் இப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா ஃபிங்கர்ஸ் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌனாக நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஊற்றிருக்கேன். ஆயில் மிதமான சூட்டில் இருந்தால் போகிறோம். அதே மாதிரி ஆயிலில் பொரிக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். ஒரு தோசைக்கல்லில் இல்லை அடுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சுற்றி விட்டுட்டு திருப்பி போட்டு நீங்கள் அப்படியே அடுக்கலாம். அரை நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஃபிங்கர்ஸும். இதில் நம்ம போட்டிருக்கிற கரம் மசாலா, லைம் ஜூஸு, சில்லி பவுடர் எல்லாம் சேர்ந்ததுனால வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிடும்போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உங்களுக்கு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதே சமயத்தில் உள்ளுக்கு புண்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம லைம் ஜூஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்ல மசாலா ஏறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மழை காலத்தில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பரான யம்மி பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டை பசங்களுக்கு கொடுங்க, வீட்டை அவங்களுக்கு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னோடய சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.